இதை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ணி அந்த சினிமாவுக்கு தன்னை வந்து படைச்சு அதுக்கப்புறம் அந்த சினிமா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லா சினிமாஸ்லயும் நடக்குது. என்ன கும்கி படம் எடுத்த டைரக்டர் சாலமன் மட்டும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் அவரும் படத்துல வந்து கிளாமரஸா வச்சிருக்கிறத பாக்குறோம். சோ நம்ம இதை பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ல எப்படி பார்க்கணும்? வசனம் சொல்லுது காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் சொல்லுது. அப்போ இந்த 3.5 மணி நேரம் சினிமா என்ன பிரயோஜனப்படுத்துறதை நம்ம கத்துக் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கணும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கு என்று செய்யுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அந்த 3 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிறேன், என்னால கிறிஸ்துவின் சரீரத்துக்கு என்ன லாபம், என் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அதுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன், என்ன டீச் பண்ண போறேன், இது எல்லாமே ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஊழியர்களாலதான் கிறிஸ்துவின் சரீரத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க.